என்னோட டிகிரி முடி 6 மாசம் இருக்கு. ஆனா என்னோட பெற்றோர் முதல்ல காலேஜ் முடி, உனக்கு இப்போ கல்யாண வயசு வந்துருச்சு, டிகிரி முடிச்சதும் உனக்கு ஒரு வரன் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறோம்னு சொல்றாங்க. நீங்க உங்களோட வீடியோ ஒண்ணுல கண்ண மூடிக்கிட்டு உங்களுக்கு எந்த பயமும் இல்லன்னா இந்த நிமிஷம் என்ன பண்ணுவீங்கன்னு யோசிச்சு அதை செய்யுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கும் நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை இருக்கு. ஆனா என்ன பண்றதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு. நீங்க வெறும் உங்களோட ரேண்டம் டிசைர்ஸுக்காக ஓடுறது இல்ல. பொதுவா அந்த பயம் அங்கேயே தான் இருக்கு. ஒரு டிசைருக்காக நாம எவ்வளவோ நேரத்தையும் சக்தியையும் செலவு பண்றோம். ஆனா அந்த ஆசை நிறைவேறினா கூட அதால மறைக்க முடியாதது உள்ளுக்குள்ள இருக்கிற எனக்குள்ள ஏதோ ஒன்று குறைவா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அப்புறம் அந்த லேக்கை சரி பண்றதுக்காக நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வேணும்னு நினைக்கிறோம். உங்களோட தேவை நிறைவேறினா கூட அது உங்களை முழுமையடைய செய்யாது. அங்க ஒரு பெரிய இன்செக்யூரிட்டி மிச்சம் இருக்கும். என்னோட வாழ்க்கை முழுக்க நான் இப்படியே அரைகுறையா வாழ்ந்து முடிச்சிடுவேனோ, ஒருவேளை நான் அன்ஃபுல்ஃபில்டாவே இறந்து போயிட்டா என்ன பண்றதுன்னு தோணும். நீங்க ரொம்ப அதிகமா ஆசைப்படக்கூடாதுன்னு உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. நீங்க எவ்வளவு வேணும்னாலும் ஆசைப்படலாம், அது தப்பில்லை. வணக்கம் ஆச்சாரியஜி, என்னோட கேள்வி இதுதான். உங்களோட ஒரு வீடியோல உங்களுக்குள்ள ஒரு வேளை பயமே இல்லைன்னா இப்போ உங்க வாழ்க்கையில நீங்க என்ன செஞ்சுட்டு இருப்பீங்கன்னு கண்ண மூடி யோசிச்சு பாருங்க. அப்புறம் அதையே செய்யுங்கன்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆனா இன்னொரு வீடியோல உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யாதீங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன வேணும்னு தோணுதோ அது பெரும்பாலும் வெளிப்பற தூண்டுதலால உருவானதுதான்னு சொல்றீங்க. அப்போ நமக்கு என்ன வேணும்னு தோணுதோ அது எல்லாமே ஒருவேளை பிரயோஜனம் இல்லாததா, அர்த்தம் இல்லாததா இருக்கலாம். அப்ப எதைத்தான் ஃபாலோ பண்றது? நம்ம மனசு சொல்றதையா, இல்லனா நமக்கு பெருசா ஆர்வம் இல்லனாலும் அர்த்தமுள்ள ஒரு விஷயத்தையா? ஏன்னா இப்போ என்னோட சிஏ ஃபைனல் லெவல்ல இருக்கேன். அதே சமயம் எனக்கு டான்சிங், பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ்னு மத்த விஷயங்கள்லயும் ரொம்ப ஆர்வம் இருக்கு. ஆனா அதையெல்லாம் இதுவரைக்கும் ட்ரை பண்ணதே இல்ல. எனக்கு டான்ஸ் நல்லா வரும். அதுக்காக தினமும் 1 மணி நேரம் ஒதுக்கி கிளாஸ்க்கெல்லாம் போயிட்டு இருக்கேன். ஆனா இப்போ பஞ்சாப்ல இருக்கிற பாத்திண்டால இருக்கேன். இதுக்கு முன்னாடி டெல்லி, குர்கான்ல எல்லாம் ஃபினான்ஸ் அண்ட் அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் ஸ்டார்ட் அப்ல கூட ஒர்க் பண்ணினேன். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நிறைய வேலைகளை மாத்திட்டேன். நடுவுல கேப் கூட விட்டேன். இப்படி நிறைய விஷயங்களை முயற்சி பண்ணி பார்த்திருக்கேன். ஆனா இப்போ என் பேரண்ட்ஸ் முதல்ல உன் காலேஜை முடி, உன் டிகிரியை முடிச்சிடு, அதுக்கப்புறம் நீ என்ன வேணா பண்ணன்னு சொல்லிட்டாங்க. ஆனா காலம் போக போக நான் என்ன பாக்குறேன்னா, அவங்க இப்போ உனக்கு கல்யாண வயசு வந்துடுச்சுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என் டிகிரி முடிய இன்னும் 6 மாசம் தான் இருக்கு. அதாவது இன்னும் 6 மாசத்துல எனக்கு ஃபைனல் டிகிரி கிடைச்சிடும். ஆனா பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, டிகிரியை முடி, அதுக்கப்புறம் உனக்கு ஒரு வரன் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறோம்னு சொல்றாங்க. எனக்காக நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய விஷயங்கள் இங்க நிறைய இருக்கு. ஆனா இப்போ என்ன பண்றதுன்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. பாருங்க, உங்களுடைய இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நாடு பெண்களை எப்படி நடத்துதுன்னு பாருங்க. ஒரு பெண் தன்னோட நாட்களை எண்ணிட்டு இருக்கா. கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த வாழ்க்கையில எதையெல்லாம் சாதிக்க முடியுமோ அதையெல்லாம் செஞ்சு முடிச்சிடணும்னு அவ நினைக்கிறா. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த எக்ஸ்ப்ளோரேஷன், புதிய தேடல்கள், அப்புறம் இந்த சாகசம், இது எல்லாமே எப்படியும் ஒரு முடிவுக்கு வந்துடும்னு அவ நம்புறா. எனக்கு வருத்தமாவும் கோபமாவும் இருக்கு, அது மனநிலை பொறுத்து. ஆனா ஆண்களுக்கு அந்த மாதிரி தோன்றது இல்ல. அதாவது கல்யாணத்துக்கு அப்புறம் தங்களால வெளியில போக முடியாதுன்னோ, கதவுகள் எல்லாம் அடைச்சிடும்னோ அவங்க நினைக்கிறது இல்ல. சரி, இப்போ நான் முதல்ல சொன்ன விஷயம் என்னன்னா, பயம் இல்லாம கண்களை மூடி யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க, இல்லையா? அது முதல் வாக்கியம். அது பயமே இல்லாத நிலையை பத்தி பேசுனது. ஆனா நீங்க ரெண்டாவதா சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் உங்களோட ஆசைகள் இல்லாத நிலையை பத்தி பேசுது. அதாவது உங்களுக்கு என்ன வேணும்னு தோணுதோ அதை செய்யாதீங்க, சும்மா ஏதோ ஒரு ரேண்டம் டிசைர்ஸ்க்காக ஓடாதீங்கன்னு நான் சொல்லி இருந்தேன்.
முதல் வாக்கியம் பயமில்லாத நிலையைப் பற்றி பேசுது. 2வது வாக்கியம் வழக்கமான ஆசைகள் இல்லாத நிலையைப் பற்றி பேசுது. இப்போ இந்த 2 வாக்கியங்களும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்துப்போகணும். பேசுறவருக்கு கொஞ்சம் நேர்மை இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ இந்த 2 வாக்கியங்களையும் ஒண்ணுக்கு ஒண்ணு சமப்படுத்தி பாருங்க. ஏன்னா அவர் 2 வேற வேற இடங்கள்ல முரணான விஷயங்களை பேச மாட்டார். இந்த 2 வாக்கியங்களும் ஒரே மையப்புள்ளியிலிருந்து தான் வருதுன்னா கண்டிப்பா இது 2ம் ஒண்ணுக்கு ஒத்து போகணும் இல்லையா? அப்படி இது 2ஐயும் ஒண்ணா இணைச்சு பார்த்தா உங்களுக்கு என்ன விட கிடைக்குது? பயம் இல்லைன்னா அங்க ஆசையும் இல்ல. அப்போ பயம்ங்கிறது ஆசைக்கு சமம். இதை தான் புரிஞ்சிக்கணும். பொதுவா உங்களோட ஆசைகள் எல்லாம் பயங்களோட ஆழமா பிணைக்கப்பட்டவை. முதல்ல பயம் வருது, அதுக்கப்புறம் ஆசை வருது. இந்த ஆசைங்கிறது எப்பவுமே அந்த பயத்தை மூடி மறைக்கிற ஒரு வேலை தான். அதுவும் ரொம்ப மோசமான ஒரு கவர் அப் ஜாப். அந்த பயம் அப்படியே தான் இருக்கு. ஆனா ஆசையை துரத்துறதுக்காக நம்மளோட நிறைய நேரமும் ஆற்றலும் செலவாகுது. ஒருவேளை உங்களோட ஆசை நிறைவேறினா கூட அதால அந்த பயத்தை மறைக்க முடியறது இல்ல. பயம் அங்கேயே தான் நிக்குது. பயம் இன்னும் அப்படியே தான் இருக்கு. அந்த பயம் அங்கேயே தான் இருக்கும். அதைத்தான் நாம கவனிக்க தவறோம். பொதுவா பயத்தை ஒரு கெட்ட விஷயமாவே பார்க்கிறோம் இல்லையா? வாழ்க்கையில பயமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அதே சமயம் இந்த ஆசைய துரத்திக்கிட்டே போக வேண்டிய ஒரு நல்ல விஷயமா பார்க்கிறோம். உன்னோட ஆசைகளை நோக்கி ஓடுன்னு சொல்றோம். உனக்கு என்ன வேணுமோ அதை அடைஞ்சுக்கோ. இதுதான் அறியாமை. உங்களுக்கு இருக்கிற எந்த ஒரு ஆசையையும் எடுத்து பாருங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அறியாமையால வந்த ஒரு குருட்டுத்தனமான எதிர்வினைதான் உங்ககிட்ட உருவான அந்த ஆசை. நமக்குள்ள ஏதோ ஒண்ணு குறையுதுன்னு நினைக்கிறோம். அது அந்த பயத்தோட நேரடியா இணைஞ்சிருக்கு. ஐயோ, வாழ்க்கையில எதையோ நான் இழந்துடுவேனோ, ஏதோ ஒண்ணு என்கிட்ட இல்லையேங்கிற பயம். அது நமக்குள்ள ஏதோ ஒண்ணு குறையுதுங்கிற அந்த பயம் வந்ததும் அதை ஈடுகட்டுறதுக்காக ஒரு பொருளை தேடி நம்ம ஆசை ஓடுது. இன்னைக்கு ஒரு பொருள், நாளைக்கு வேறொன்னு. அதுதான் ஆசை. யாரும் சும்மா எதற்கும் ஆசைப்படுறது இல்ல. உங்களுக்குள்ள நீங்க முழுமையா ரொம்ப திருப்தியா இருந்தா இப்போ உங்களுக்கு இருக்கிற அதே ஆசைகள் அப்பவும் இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. அப்போ எல்லா ஆசைகளும் நமக்குள்ள இருக்கிற அந்த முழுமையற்ற உணர்வுல இருந்து தான் வருது. அங்க ஒரு பெரிய பாதுகாப்பற்ற உணர்வு இருக்கு. என் வாழ்க்கை முழுசும் இப்படியே ஒரு குறையோடையே முடிஞ்சிடுமோ? நான் முழுமை அடையாமலேயே இறந்துடுவேனோ? இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்க அடிக்கடி கேட்டிருப்பீங்க. உண்மையை சொல்ல போனா பெண்களை குறிவைக்கிற, பயமுறுத்தல், கும்பல் பயன்படுத்துற அதே வார்த்தைகள் தான் இதெல்லாம். நீங்க வயசான காலத்துல தனியாவே சாக வேண்டியது வரும். இல்லையா? இந்த மாதிரி எச்சரிக்கைகளை நீங்க எவ்வளவு அதிகமா கேட்குறீங்களோ அவ்வளவு அதிகமா ஒரு அன்பான கணவர் வேணும்னு ஆசைப்படுவீங்க. அந்த மனுஷனால உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான விளைவுகள் வரப்போகுதுன்னு ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கூட நீங்க அதைத்தான் தேடுவீங்க. ஆசைப்படுறதுங்கிறது நல்லதும் இல்லை, கெட்டதும் இல்லை. ஆனா ஒரு அறியாமையிலிருந்து நீங்க எதையாவது வேணும்னு நினைக்கும் போது, அதாவது உங்களோட அந்த தேவை நிறைவேறினா கூட அது உங்களை முழுமையடைய செய்யாதுங்கிற உண்மையை நீங்க கவனிக்கிறதே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அந்த ஆசை ஒரு பிரச்சனையா முடியுது. எப்பவுமே எதுவுமே பிரச்சனை இல்லை. ஆனா தவறான ஒரு மைய புள்ளியிலிருந்து நீங்க எதை செஞ்சாலும் அது பிரச்சனை தான். தவறான மைய புள்ளியிலிருந்து ஆசைப்படுறது தான் இங்க சிக்கல். ஆனா நீங்க சரியான மைய புள்ளியிலிருந்தும் ஆசைப்படலாம். சரியான மைய புள்ளியிலிருந்து உங்களால இலக்குகளை வச்சுக்க முடியும். சரியான மைய புள்ளியிலிருந்து
உங்களால மிகப்பெரிய ப்ராஜெக்ட்ஸையும் சர்வதேச மிஷன்களையும் கூட நடத்த முடியும். இந்த சின்ன சின்ன ஆசைகளை எல்லாம் விட்டுடுங்க. சரியான மையப்புள்ளியிலிருந்து உங்களுக்கு பிரம்மாண்டமான ஆசைகள் கூட இருக்கலாம். அது எல்லாமே ரொம்ப சிறப்பானதுதான். ஆனா நமக்கு இல்ல, நீங்க ரொம்ப அதிகமா ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆனா அதுல எந்த தவறும் இல்லை. அதே சமயம் அறியாமைங்கிற மையப்புள்ளியிலிருந்து வர்ற மிகச்சிறிய ஆசை கூட உங்களுக்கு சரியானது கிடையாது. புரியுதுங்களா?